என்னம்மா மகள் இன்றைக்கு அக்கௌண்ட் முடிச்சிடுவியா? ஏப்பா இன்றைக்கு கடை மூடுறதுக்குள்ள முடிச்சிருவேன். டோன்ட் வரி. அடே வாடாப்பா வா. என்ன கண்ணால இந்த பக்கமே காணையில் என்ன சாப்பிட்ற? இல்லைன்னா 2 மாதமாக பேங்கில் காசு வேறே இல்லை. வாடகை பே பண்ண வேணும், ஊருக்கு காசு அனுப்ப வேணும். எப்போ நான் காசு போடுவார்? என்னடாப்பா அவனை எப்போ பார்த்தாலும் தன்னிட்ட காசு இல்லைன்னு புலம்புறான். என்னண்டா அவன்கிட்ட வேணுன்னு தெரியல. சரி யோசிக்காத, நான் அவனோட கதைக்கிறேன். தாண்டாப்பா சொல்கிறது, மற்றவன்ட என்ன நம்மளை வேலை செஞ்சா தான் பிரச்சனை. சரி அதை விடு. எல்லாம் இவ்வளோ காலத்துக்கு விசா கிடைக்கும் வரைக்கும் தான். விசா கிடைச்சிட்டே எல்லா பிரச்சனையும் யோசிக்காத. நான் ஒரு 2 வீக்கில் ஆனுவல் பார்க்குறேன். எங்கே என்ன, நானும் இப்படியே ரோட்டாக திரிஞ்சு கொண்டே இருக்கிறேன். கையில் ஒன்றுமே நிற்கதே இல்லை. எனக்கண்ட ஒரு வாழ்க்கை அமையுமோ இல்லையோண்டே தெரியல. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குண்ணா. ப்ளீஸ் அண்ணா, எப்படியாவது வாங்கி தாங்க வேணும். ஒன்றும் யோசிக்காத, நான் சோடா பண்ணுறேன். வெளிக்கிடு. என்ன என் தண்ணி எதுவும் குடிச்சிட்டு போக வேண்டாப்பா? பரவாயில்ல, போட்டு வாரம். அப்பா எவ்ரி வீக் அவர் வந்து போகிறார் காசு கட்டிட்டு. அவர்கிட்ட காசு தானே அவர் கேட்குறார். ஏன் அவரை ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? எங்கள்கிட்ட என்ன காசா இல்லை, அவர்கிட்ட காசை கொடுப்போம், செட்டில் பண்ணுவோம்ப்பா ப்ளீஸ். இல்லையம்மா, உனக்கு இது விளங்காது. இப்போ வந்துட்டு போகிறானே இவன்ட அம்மா அப்பா எங்களை ஊரில் வீட்டுக்குள்ளோட விடுற இல்லை. ஏன் தண்ணி கேட்டால் கூட சிரட்டையில் தான் எங்களுக்கு தருவாங்க. இப்போ வெளிநாடு வந்து நாங்கள் நல்லா வந்தோடனே இப்போ இவளுக்கு நாங்கள் ஊர்க்கர ஆகிட்டோம். அலையட்டும், நல்ல அலையட்டும். எனக்கு இருக்க வேலி அவைகளுக்கும் கிடைக்கட்டும். இதை பார்க்க எனக்கு ஒரு ஆறுதலம்மா, ஒரு திருப்தி. அப்பா ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் அவிய செஞ்சதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவியலுக்கும் உங்களுக்கும் அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? யூ நாட் லைக் தட் அப்பா. யூர் அ குட் மேன். கம் ஆன், அவர்கிட்ட காசை கொடுப்போம், செட்டில் பண்ணி விடுவோம் ப்ளீஸ் அப்பா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்கம்மா. நாளைக்கு அவன்கிட்ட காசை சார்ட் அவுட் பண்ணுவோம்மா. ஓகே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கூத்தாடினா என்ன, ஏதாவது கேவலமான ஒரு பேரா, ஏதாவது கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். வாங்க நண்பா, வாங்க வாங்க வாங்க. காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியாரா? கண்ணா, கலைஞனுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. கலைதாகத்தை தீக்க அப்பப்போ அள்ளி ஊத்திக்கிட்டே இருக்கணும். என்ன நண்பா, ஏன் சோகமா இருக்க? என்ன பிரச்சனை? சொல்லு 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 சொல்லு. இந்த ரெஸ்டாரண்ட்காரன் செய்கிற வேலை காசு கொடுக்குறான் இல்லடா. யார் 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 யார்? அடே விசரா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே காய்ச்சி கொண்டிருக்கிற? சினிமா பைத்தியம். ஒரு குடிகாரன்ட்ட என்ன நம்பர் வாங்கி தந்தவங்கடா. அவன் என் உழைப்பையும் சேர்த்து குடிச்சு கொண்டிருக்கான்டா. ஓ, அந்த ட்ரங்கன் காய். அவன் தான் உன்னை வச்சு ஆப்படிச்சிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன்டா இன்னும் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க? தூக்கி போட்டு வேற எதுவும் யூஸ் பண்ணலாம் தானடா.
விசராடா உனக்கு. இதை விட்டா எங்களை மாதிரி ஆக்களுக்கு வேற என்ன வழியடா இருக்குதுங்க? இவ்வளவு பேசுறியே, அப்போ உண்டு என்ன நம்பர் என்ன தாரியா? டேய் அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு. நானே அக்கா வீட்டில் இருக்கேன்டா. சாப்பிட்டியா? சரி வா, முதல்ல போய் சாப்பிடுவோம். உன்னட்ட எங்காலடா காசு? என்ன மச்சான், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சரி வா, பார்த்துக்கலாம். சாப்பிடேக்குள்ள தானே கண்ணாடியை கலட்டுவியா? மச்சான் கூட எதுவும் யோசிக்காத, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். டேய் அவன் தான்டா உனக்கு காசு கொடுக்க வேண்டியவன். என்னடா காலங்காத்தில் இவ்வளோ போதில் போயிட்டு இருக்கான்? ஓமடா, நான் இங்கே சாப்பாட்டுக்கு நக்கிட்டு இருக்கிறேன், இவன் காலங்காத்தாலே தண்ணியை போட்டுட்டு ஊரை பொறுக்கிட்டு இருக்கிறான். டேய் வாடா, அவங்ககிட்ட போய் உன்னோட காசை கேட்டு பார்ப்போம். தனியாக தானே இருக்கான், கொடுக்கல அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு வந்துடும். ஓகேவா? நீ என்ன ஊருக்கு பார்சல் பண்ணா விட மாட்டியே? கண்ணா, வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு இறங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். அடே, இவன் காலங்காத்தால பப்புக்கு போனான், இப்போ நான் கடைக்குள்ளே போகிறான். இவனை விளங்கி கொள்ளவே முடியலையே. உள்ளே பாப்பமா என்ன பண்ணுறான்னு. போகலாம் வா. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீ, சீச்சியன் குமாரி ஒரு சீ. வணக்கம் அருண். எப்படி அண்ணா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். சும்மா நீங்களும் இப்படி நிறைய நாளா கண்டு. என்னண்ணா அப்படியே வேலை வீடு வாழ்க்கை போயிட்டே இருக்கு. நீங்களும் ரொம்ப பிஸி போல. என்னண்டா ஊருக்கு கொஞ்சம் காசு அனுப்பணும். ஓகே, ஊரில் இருக்கிற மறுவாழ்வு இல்லத்துக்கு கொஞ்சம் காசு அனுப்பணும். சொல்லுங்கண்ணா, செஞ்சிடலாம். அது ஒன்றும் வேண்டாம் அருண், கேட்டதுக்கு நன்றி. நீங்கள் ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் கேட்கவா போகிறீங்க? இது என்னண்டா, என்னிட்ட ஒரு செயின் இருக்கு, நான் போடுறதே இல்லை. ஓகே அண்ணா, பார்த்து சொல்கிறேன். பார்த்து சொல்லுங்க எவ்வளோ வரமண்டு. ஒரு நிமிஷமா? ஓகே. எதிர்பார்க்கவே இல்லை. வேற உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஊழியர் தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்களா? டிக்டாக் எடுக்கிறதால அவர் தான் வாராரு. போட்டோ எடுக்கலாம், உங்களுக்கு போட்டோ எடுப்போம். எடுத்து விட்றா, சும்மா எடுத்து விட்றாடே. இது பெண்டனுக்கும் சங்கிலிக்கும் உரிய காசு, இது என்னோட பங்கு. எது கருண்? நாங்களும் மனுஷர் தானே, எங்கிட்ட சனங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம்? ப்ளீஸ் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி உங்களை மாதிரி மனுஷர்கள் இருக்கிறால தான் அவங்கள் தங்கண்ட வாழ்வை, அவங்கள் தங்கண்ட அன்றாட வாழ்வை தானும் வாழ்றாங்க. நன்றி அப்பன். நன்றி அண்ணா, நீங்கள் எப்பவும் வரலாம், நாங்கள் ஒன்றும் பழச மறக்கல. சந்திப்போமா? சரி அண்ணா. வாரேன்.
இவரை தெரியும் தானே, வேற ஒரு செலிபிரிட்டி, வேற வச்சு எங்களோட சொப்புக்கு ஒரு அட்வைட் எடுப்போமா? உங்களுக்கு என்ன மண்டப்படுதாக்கா? வேலை தான் இருந்தா பாருங்க அவன். அவன் எஸ்கேப் ஆயிட்டான்டா. என்னடா சொல்கிற? உனக்கு தான் அவனோட வீடு தெரியும்ல. இன்னைக்கு நைட் அவன் வீட்டுக்குள்ளே இறங்குறோம், அந்த பணத்தை தட்டுறோம், தூக்குறோம். டோன்ட் வரி, சரியா? எல்லாம் முன்னாலதான்டா. வந்த வேலையை பார்க்காம செல்வி எடுக்கிறேன். செல்விக்கு பல்ல காட்டிட்டு இருந்தா, அதனால அவன் போயிட்டான். என்ன நண்பா இப்படி சொல்கிற? அது உனக்கு வர வேண்டிய பணம்டா. காலங்காத்தாலே பார்த்தியில்ல எவ்வளோ போதையில் போகிறான்னு. அது எப்படியோ அந்த பணத்தை குடிச்சு நாசமாக்க தாண்டா போகிறான், சரியா? இன்னைக்கு நைட் அவன் வீட்டுக்கு போனால் குடிச்சு மட்டை ஆகிட்டு தான் இருப்பான். அவன் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இறங்குறோம், அந்த பணத்தை தட்டுறோம், தூக்குறோம். அவ்வளவுனா அவ்வளவுதான். வா. அடே, ஊருக்கு என்ன பார்சல் பண்ணுவேன்னு பார்த்தா இங்கே எனக்கு ஜெயில காட்டான் விட மாட்டா போலியே. சரிப்பா. டேய் குருவி, கட்டாயமா போகணுமாடா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். வா. பிள்ளையாரப்பா, போகிற விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பா. டேய், மணி அடிச்சங்களை நீயே காட்டி குத்துட்டா போல. பட. யானையா கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கேன். நான் குதிரைடா. என்னடா குதிரைன்னு சொல்லிட்டு கழுத மாதிரி கணக்கிற? பேசாம வாடா. என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன், நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன், நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு. வீட்டிலிருந்து வெளியில துரத்தினீங்கள். வெளியில எல்லா இடமும் இடம்பெயர வச்சு அங்கிருந்து காட்டுக்கு அனுப்பினீங்கள். காடு தான் தஞ்சம் என்று போனோம். காட்டுல இருந்து நாட்டை விட்டே துரத்தி போட்டு இப்ப இங்கே வந்துட்டீங்களாடா? Marty. Hey!
யாரடா நீங்களா? அண்ணா நாங்கள் ஜஸ்ட் அந்த பணத்தை எடுக்க தானே வந்தோம். ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்கண்ணா. நாங்கள் இப்படியே ஓடிடும்ண்ணா. இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டோம்ண்ணா. இந்த காசு ஊர்ல இருக்கிறவங்க முன்னாள் போராளிகளுக்காக அனுப்பி வச்ச காசு. அவங்க நாளாந்தம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாம அந்த காசை களவெடுக்க வந்திருக்கிறீங்களே, என்ன மனுஷரடா? உங்களுக்கு நியாயமாடா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட இன்னை நம்பர்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் 2 மாசமா காசு போடவே இல்லை. அதுலேயே நீங்கள் குடிச்சு கொண்டு இருக்கீங்க. டேய், நீ அந்த கிருபா சொன்னபடியே நானே டெலிவரி எல்லாம் செய்கிற. உண்ட காசு இல்லாமல் அவன் அக்கௌண்ட்டு தானே போடுறேன் நான். ஏதோ உங்கள்கிட்ட படியல் விசா இல்லாமல் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி என் நம்பரை கொடுத்தேன் நான். டேய், அப்போ அவன் தாண்டா இவ்வளோ நாள் உனக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் ரெஸ்டாரண்ட்குள்ளே தாண்டா நம்ம இறங்கணும். ரெஸ்டாரண்ட்டில் இறங்கி கறி பொருளை எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் பாட்டுக்கு இன்னைக்கு குடிச்சிட்டு குப்பரப்படுத்திருந்திருப்பேன். உனக்காக இறங்கி வந்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான்டா. என்னடா குடிப்பீங்களாடா? நான் அவ்வளோ நல்லவனா நீங்கள்? ஊற்றுங்கண்ணா, 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 ஊற்றுங்கண்ணா. டேய் கிருபா, என்ன படியல் காசு இருக்கான் வச்சிருக்கிறியாம்? டேய், எங்கண்ட சரங்களுக்கு நாங்களே இப்படி செஞ்சா அவங்களை எங்கிடா போவாங்க? உழைக்கிறவங்களோட ரத்தத்தை உறிஞ்சாதீங்கடா. நீ இன்றைக்கே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற. ஓகே, பாய். அது சரி, என்னடா அது குருவி வேறுன்னு பேர்? என்னடா உன் உண்மையான பேர்? என் பேர் வேலுப்பிள்ளண்ணே. நான் தளபதியோட ஃபேனு. குருவி படத்தில் தளபதியோட பேர் வேலு. அதிலிருந்து நான் குருவி வேலை ஆயிட்டேண்ணே. எந்த தளபதி? டேய் அண்ணா, நீ என்னடா பேர் வச்சிருக்கிற? நான் இங்கே என்ன வச்சேன்? என்னுடைய பேர் பிரபாகரன். ஆனால் இங்கே எல்லாருமே என்ன ப்ரோப்ஸ்ன்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நானே ப்ரோப்ஸ் ஆகிட்டேன். ஐயோ கடவுளே. கூறுபட்ட மொழிகளைப் போல் புதையவில்லை. கொஞ்சி பேசும் வழக்கற்று குமையவில்லை. சாறுபட்ட மரங்களைப் போல் சாயவில்லை. தரம் கெட்ட மனிதர்களைப் போல் தாழவில்லை. தரம் கெட்ட மனிதர்களைப் போல் தாழவில்லை. தாழவில்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கீங்க? இல்லைண்ணா, பார்த்தா படிச்சொரு மாதிரி இருக்கீங்க. கவிதையெல்லாம் பேசுகிறீங்க. எதுவும் லவ் ஃபெயிலியராண்ணா?
ஆமாடா, காதல் தான் எங்கள் மொழி மேலேயும் எங்கள் மக்கள் மேலேயும் இருக்கிற காதல். இல்லடா, எங்கட மொழிக்காகவும் எங்கட இனத்துக்காகவும் நாங்க எல்லாத்தையுமே இழந்தோம். ஆனா என்ன பலன்?
ஆதரவற்றிருக்கிற எங்கட மக்களை நெச்சம் திசை மாறிக்கொண்டே போற எங்கட சமுதாயத்தை நெச்சம் மொண்டைக்குள்ள ஏதோ செய்யுதரா. அதுல ஆரம்பிச்சது அண்ணா இது. நாங்க எங்கன்னா தடுமாறி போயிட்டு இருக்கிறோம். இந்த தலைமுறை அறிவோடையும் திறமையோடையும் தெளிவா தான் நான் இருக்கிறோம். எதடா தெளிவு? வந்தவன் போனவனை தலைவன் என்று சொல்றதும் இந்த சோசியல் மீடியாக்கும் போதைக்கும் அடிமையாகி அலைறதும் தான் உங்களோட தெளிவாடா? அற்றகுறை ஆறுறதும் கோமாளித்தனம் பண்றதும் தான் உங்களோட திறமையாடா? என்னண்ணா மனுஷனா பொறுக்கிறதே ஜாலியாக இருக்கிறதுக்கு தானண்ணா. உங்களை மாதிரியான ஆட்கள் எங்கள் கோமாளித்தனத்தை சப்போர்ட் பண்ணாதனால தான் இப்படி சண்டை பிடிக்கிறீங்க. லைஃப் சீரியஸாக எடுக்காதீங்கண்ணா. ஜாலியாக வந்தமா போனோம்னு வாழ்ந்துட்டு போங்கண்ணா. வெறும் சினிமா மட்டும் பார்த்து வளர்ந்தா இப்படி தாண்டா கதப்பியல். சார்லி சாப்ளினை விட பெரிய கோமாளியாடா நீங்கள். அரசியல் தெளிவில்லாமல் நீங்க செய்கிற ஒவ்வொரு கோமாளித்தனமும் அறிவு மங்களுக்கும் அழிவுக்கும் தண்ட விளைவகுக்கும். விளங்குதா? கலை, பண்பாடு, கலாச்சாரம் எதுவுமே இல்லாம திருப்பியும் என்ன குஜங்கா புரியலே. இப்போ என்ன, நாங்கள் புக்கு படிக்கணும் அவ்வளோதானே? அதான் இவ்வளோ புக்கில் வச்சுருக்கீங்களா? கொடுங்கண்ணா ஏதோ ஒரு புக்கை. அப்படி என்ன அறிவு வருதுன்னு நானும் பார்க்குறேன். ஓமண்ணா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீங்கள் புத்தகங்கள் தாங்க, நாங்களும் படிக்க ஆரம்பிக்கிறோம். நூல்கள் என்றது அறிவுக்கு கதவுகளடா. விளங்கிக் கொள்ளுங்க. படிச்சதை மற்றவனுக்கும் பரப்புங்க. என்ன டேய் தம்பியலா, மொட்டு மலர்றதும் மயில் தோகை விரிச்சு ஆடுறதும் குயில் கூவுறதும் ஒரு கவனீர்ப்புக்கு தான். அது ஏற்க. அதே மாதிரி என்னண்டாலும் செய்யுங்கோ, ஆனா ஆழமறிஞ்சு செய்யணும். டேய் சிறங்களா, படியுங்கோடா. அண்ணா, நாங்கள் படிக்கிறோம், நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டுங்கண்ணா. நீங்கள் எல்லாம் வாழணும் எங்களுக்காக. போட்டு வரணும்ண்ணா. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.